வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் நடக்கிற பனிப்போரில் இப்போது அதிமுக சீட்டுக்கட்டு போல் ஒவ்வொருத்தராக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியுடைய எல்லா பொறுப்புகளிலிருந்தும் இப்போ நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் கட்சியிலிருந்து அவரை நீக்கலை. அதே போல் இன்னும் எத்தனையோ பேர் இதே போல் எழும்பி வரக்கூடும். அவர்களோட அதாவது பிஜேபியோட டார்கெட்டே 2026 அவங்க நினைக்கிற ஒரு தலைமை அதிமுக வரணும். அதாவது இபிஎஸ் அவர்களுடைய பிஜேபியுடைய எந்த ஒரு எண்ணத்துக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கும் அவர் ஒத்து போக மாட்டேங்கிறார். அதனால் அவர்களுக்கு தேவையான அவர்கள் சொல்லுவதை கேட்கின்ற தலையாட்டி உண்மையாக இருக்கின்ற ஒரு நபரை அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் அவர்கள் போட்டியிட முடியும். அதன் மூலம் சில தொகுதிகளை வெல்ல முடியும் என்று அவர்கள் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை போல தமிழ்நாடு கிடையாது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. எத்தனையோ அடி வாங்கிவிட்டார்கள். இருந்தும் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் லேசாக எடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை 2ஆக பிளந்து அதே போல் எண்ணற்ற மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி வச்சு அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயும் அதுக்கு அடுத்த தேர்தல்லையும் அதுக்கு அடுத்த வருஷமும் அவர்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. என்ன வேலைன்னா துரோக வேலை. அந்த கட்சியை 2ஆக உடைப்பார்கள். அதில் ஒருவரை தனது கட்சியுடன் கூட்டணி வைத்து அதன் மூலம் அவர்கள் அங்கு அரசியல் கணக்கை தொடங்க ஆரம்பிப்பார்கள். அதே போல் அதிமுகவை 2ஆக உடைத்து தமிழ்நாட்டில் அவர்களுடைய அரசியல் கணக்கை துவங்கலாம் என அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவு எளிதாக அவர்கள் நுழைந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் இது எப்படியோ போக போக 2026 நமக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டும். எனினும் தமிழக மக்கள் விழிப்புடன் இருந்து அதை எதிர்கொள்வது நல்லது. இப்படிப்பட்ட தீய சக்திகளை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள்.